வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரமிப்பான கதையை பார்க்க போறோம். அதாவது தாவரங்களோட கதை. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பச்சை செல் எப்படி இன்னைக்கு நாம பார்க்குற பிரம்மாண்டமான மரமா மாறுச்சு. வாங்க இந்த ஆச்சரியமான பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த மொத்த தேடலுக்கும் மையப்புள்ளியே இந்த கேள்விதாங்க. ஒரு சாதாரண கண்ணுக்கே தெரியாத பச்சை செல் அது எப்படி பூமிக்கே அழகு சேர்க்கிற பெரிய பெரிய மரமா உருவெடுத்தது? இந்த ரகசியத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பேச போறது ஏதோ 100-200 வருஷ கதை இல்ல. கிட்டத்தட்ட 100 கோடி வருஷ பயணம். நம்பவே முடியல இல்லையா? இவ்ளோ பெரிய காலகட்டத்தை அடுத்த சில நிமிஷத்துல நம்ம கடந்து போக போறோம். ரெடியாருங்க? சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்து பெருங்கடல்கள்ல தான். பூமியில உயிர்கள் முதல்ல உருவானதே அங்கதான். சொல்லப்போனா தாவரங்களுக்கான முதல் விதையே அங்கதான் விதைக்கப்பட்டது. சரி, இந்த பரிணாம பயணத்தை ஒரு ஏணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட முதல் படி பாசிகள். ஆமா, இங்க இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது. இந்த பச்சை பாசிகளை தான் எல்லா தாவரங்களோட மூதாதையர்னு சொல்லலாம். அதுக்குன்னு தனியா வேர், தண்டு, இலைன்னு எதுவுமே கிடையாது. தண்ணியில சும்மா மிதந்துக்கிட்டே சூரிய ஒளிய வச்சு சாப்பாடு தயாரிச்சுக்கிச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தொடக்கம். ஆனா இங்கதான் பெரிய பிரச்சனையே வருது. இந்த பாசிகளால தண்ணிய விட்டு வெளியவே வர முடியாது. அதனால அதோட வளர்ச்சி, பரவல் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளேயே முடங்கி போச்சு. அப்போ இந்த தடைய அது எப்படி தாண்டுச்சு? இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம். தாவரங்கள் தண்ணிய விட்டு நிலத்துக்கு வந்த அந்த வரலாற்று தருணம். இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பயங்கரமான பாய்ச்சல். நம்ம பரிணாம ஏணியோட அடுத்தபடி மாஸ்கள். இவங்க தான் நிலத்துல முதல்ல காலடி வச்ச முன்னோடிகள். நிலத்துல வாழ்றதுக்கு முதல் தீர்மா வந்தது இந்த மாஸ் மாதிரியான தாவரங்கள் தான். ஆனா அதுக்கும் ஒரு சிக்கல் இருந்துச்சு. அதுகளுக்கு முறையான வேர்கள் இல்லாததால தண்ணிக்கு பக்கத்திலேயே தான் வளர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் தண்ணி கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. சோ ஒரு பிரச்சனைய சரி செஞ்சாலும் இது இன்னொரு புது சவாலை உருவாக்குச்சு. சரி, அடுத்ததா வந்த புது சவால் இதுதான். எப்படி உயரமா வளர்றது? அதுவும் தண்ணிய விட்டு தள்ளி போய் எப்படி வளர்றது? ஏன்னா சூரிய ஒளிக்காக போட்டி போடணும்னா உயரமா வளர வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் தாவரங்கள் வானத்தை நோக்கி வளர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நாம பாக்குற இந்த உயர மரங்கள் கொண்ட உலகத்துக்கான அஸ்திவாரம் இங்கதான் போடப்பட்டுச்சு. சொல்லப்போனா வானத்தை நோக்கி ஒரு பந்தயமே ஆரம்பிச்சது. நம்ம ஏணியில அடுத்த பெரிய பாய்ச்சல் பெரணிகள், அதாவது ஃபர்ன்ஸ். இது உண்மையிலேயே ஒரு பெரிய முன்னேற்றம். அந்த உயரமா வளர்ற பிரச்சனைக்கு தீர்வு ஒரு பயாலாஜிக்கல் டெக்னாலஜி புரட்சியில கிடைச்சது. அதுதான் வாஸ்குலார் டிஷ்யூக்கள். சிம்பிளா சொல்லணும்னா இது செடிகளுக்குள்ள இருக்கிற ஒரு பிளம்பிங் சிஸ்டம் மாதிரி. தண்ணிய வேர்ல இருந்து இலைகளுக்கோ, உணவை இலைகள்ல இருந்து மத்த பாகங்களுக்கோ சரியா கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த வாஸ்குலார் டிஷ்யூகள் வந்ததால என்னாச்சு தெரியுமா? செடிகளால முறையான வேர், தண்டு, இலைன்னு எல்லாத்தையும் உருவாக்க முடிஞ்சது. இதனால அதுங்க ரொம்ப உயரமாவும் பெருசாவும் வளர்ந்து பூமியோட காடுகளையே உருவாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, தடவைய பூமி அடர்த்தியான பச்சை நிறத்துல பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்திருக்கும். பெரணிகள் உயரமா வளர்ந்து காடுகளையே உருவாக்கினாலும் அதுகள் கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. இனப்பெருக்கம் செய்ய அதுங்க இன்னமும் தண்ணிய நம்பிதான் இருக்க வேண்டியிருந்தது. இதனால வறண்ட இடங்களுக்கு அதால பரவ முடியல. இப்போதான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்துன ஒரு விஷயம் வருது. ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இதுதான் தாவரங்களை உலகத்தோட எல்லா மூலை முடுக்குக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுதான் விதை புரட்சி. நம்ம ஏணியோட 4வது படிக்கு வந்தாச்சு, விதை தாவரங்கள். இது தாவரங்களோட பரவுற திறனையே தலைகீழா மாத்திடுச்சு. விதை ஏன் அவ்ளோ ஸ்பெஷல்? சிம்பிளா சொன்னா, விதைங்கிறது ஒரு குட்டி உயிர் பாதுகாப்பு பெட்டி மாதிரி. ஒரு செடி வளர்றதுக்கு தேவையான உணவு, பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சிருக்கோம். இதனால இனப்பெருக்கம் செய்ய தண்ணி வேணுங்கிற கட்டாயமே இல்லாம போச்சு. இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, விஷயம் பளிச்சுன்னு புரியும். பெரணிகளுக்கு இனப்பெருக்கம் செய்ய தண்ணி தேவை. ஆனா விதை தாவரங்களுக்கு அது தேவையில்லை. இதனால என்னாச்சு? ஈரமான இடங்களை தாண்டி ரொம்ப வறண்ட நிலப்பகுதியில கூட விதை தாவரங்களால பரவ முடிஞ்சது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? சரி, இப்ப நாம தாவரங்களோட பரிணாம வளர்ச்சியில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல வரப்போற குழுதான் இருக்கிறதுலயே ரொம்ப வெற்றிகரமான குழு. பூமியோட தோற்றத்தையே மொத்தமா மாத்தி அமைச்சது இவங்கதான். நம்ம பரிணாம ஏணியோட உச்சிக்கு வந்தாச்சு.
5வது மற்றும் கடைசி படி பூக்கும் தாவரங்கள். இதுதான் பரிணாம வளர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். ஏன் இந்த பூக்கும் தாவரங்கள் இவ்ளோ சக்சஸ்ஃபுல் ஆச்சு? அதுக்கு காரணம் அதுகிட்ட இருந்த சில அல்டிமேட் அப்கிரேட்ஸ். உதாரணத்துக்கு பூக்கள் அது பூச்சிகளை ஈர்த்து மகரந்த சேர்க்கைய ரொம்ப சுலபமாக்கிச்சு. அப்புறம் பழங்கள் அது விதைகளை ரொம்ப தூரத்துக்கு பரப்ப உதவிச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குற மாமரம், வேப்பமரம், ஆப்பிள் மரம்னு எல்லாமே இந்த குரூப் தான். பாருங்க, இந்த ஒரு வரி நம்மளோட முழு பயணத்தையும் எவ்வளவு அழகா சொல்லுது. தண்ணியில மிதந்த ஒரு சாதாரண பாசியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சனையா சரி பண்ணி வேர், தண்டு, விதை, பூன்னு ஒன்னொன்னா சேர்த்து இன்னைக்கு நாம பாக்குற இந்த கம்பீரமான மரங்களா நிக்குது. தாவரங்கள் ஒரு தடவை இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. ஆனா அதோட பயணம் இதோட முடியல. அடுத்து இந்த உலகத்தை அதுங்க எப்படி மாத்தப் போகுது? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன்.